கடற்கரை பகுதிக்கு வந்தோம். பார்த்துக்கிட்டீங்கன்னா கடற்கரை ராமநாதபுரம் துளசி கிராமத்தில் ஒரு கடற்கரை பகுதி தான். இந்த கடற்கரையில் வந்து நம்ம பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா, கடலில் ஓரத்தில் கரைப்பகுதியில் உள்ள தண்ணீர் பக்கங்களாகவும் ஓரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீல நிறத்தில் எப்போதும் போல தன்மையிலே இருக்குது. காரணம் என்னன்னு நம்ம பார்க்க போகும்பொழுது, இந்த மழை இப்போ தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நல்லா மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சு இந்த மழை நீரானது ஊர்லேருந்து வரக்கூடிய மழை நீர் பாருங்கள், இந்த தெரியுதா, இதெல்லாம் வந்து இந்த கடலில் கலக்குது. இந்த மாதிரி கலக்க போகும்போது இந்த நீருடைய தன்மை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் மாறும். அதுதான் இப்படி கலங்களாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த பகுதிகளில் இந்த கடல் ஓரங்களில் இந்த பாசிகளை கரையின் பகுதிகளில் வந்து இந்த அலையில் வந்து கிடைக்குது. இது இந்த பகுதி கடற்கரையில் அதிகமாக காணப்படுது. இது வந்து இந்த ஆடு மாடுகளுக்கு நல்ல உணவாகவும் பயன்படுது. பார்த்துங்க, இங்கே உள்ள ஆடுகள்லாம் நல்லா அதை மேயுது. இது ஒரு நல்ல ஒரு புரோட்டீன் நிறைந்த ஒரு பாசி நினைக்கிறேன்.